வணக்கம். ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சிவகுமார். நான் தங்களிடம் பேசவிருக்கும் தலைப்பு சந்திரநாடி என்னும் தலைப்பில் அறிமுகம். அதுக்கு முன்னாடி இதுவரை யாரெல்லாம் குருமார்களாக இருந்தார்களோ அவர்களை பாதம் பணிந்து நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். ஜோதிடத்தில் நாம் பார்த்திங்கன்னா வர கிளைண்ட்டுக்கு நல்ல பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். வர்றவங்களும் கேட்குற கேள்விக்கு பதில் கிடச்சிது அப்படின்னு திருப்தியாக ஜாதகரை மனமாற வாழ்த்திட்டு நல்லா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போகணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் எதை கையாளுறோம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அதில் ஒரு டூல் அப்படின்னு நினச்சிட்டா கூட சந்திரநாடி. இந்த சந்திரநாடியை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜாதகத்தை நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட வாங்கி ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்க என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறாங்க, என்ன கேள்விக்காக வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம கணித்து சொல்கிறதுக்கு இந்த சந்திரநாடி பயன்படுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சந்திரன் ஒரு நாளைக்கு தினசரி நிகழ்வுகளில் நம்ம சந்திரன் மிக முக்கியமான பங்கு இருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தசா புத்தி அந்தரம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கு, வருஷக்கணக்கு, மாதக்கணக்கு இந்த மாதிரி போகும். சந்திரநாடி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 27 நாளில் சந்திரன் 12 ராசியும் சுற்றி வந்துடுவார். அப்போ நாள் கணக்கில் இந்த பலன்களை எடுக்கிறதுக்கு நம்ம சந்திரன் பயன்படுத்துகிறோம். அந்த முறையில் இன்றைக்கி சந்திரன் எந்த கிரகத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய ஆளுமையும் அந்த கிரகத்தினுடைய தன்மையும் அந்த ஜாதகருக்கு நடக்கும். அதை வச்சு நாம் சந்திரநாடியில் பலன் எடுத்துடலாம். இன்றைக்கி ஒருத்தர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன கேள்வியோடு வந்திருக்காருன்றதை கணிக்கணும். அப்படின்னா அவர் ஜனன ஜாதகத்தில் எந்த ஜனன கிரகத்தின் மீது கோச்சார சந்திரன் சஞ்சரிக்கிறாரோ அந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தின் கேள்வியாக தான் அவர் கேட்க வந்திருப்பார். அந்த முறையில் நாம் கணித்து அந்த பலனை நீங்கள் இந்த கேள்விக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பிரமிப்பாவாங்க. இன்றைக்கி கோச்சார சந்திரன் எந்த கிரகத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அதை நாம் சரிவர கணிக்க தெரிஞ்சுக்கணும். அது எப்படி கணிக்க பழகிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய விதிகளில் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ரூல் நம்பர் 1, இப்போ கோச்சார சந்திரன் ஜனனகால ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மீது சஞ்சாரம் செய்கிறதோ அது நிகழ்காலத்தை குறிக்கிற கேள்வியாக தான் இருக்கும். 2வது, கோச்சார சந்திரன் ஜனனகால ஜாதகத்தில் எந்த கிரகத்தை சஞ்சாரம் செய்து கடந்து வந்திருக்கின்றதோ அந்த கடந்து வந்த பாதை அது கடந்த கால கேள்வியாக இருக்கும், கடந்த கால அனுபவமாக இருக்கும். 3வது பார்த்திங்க அப்படின்னா, கோச்சார சந்திரன் ஜனனகால கிரகத்தின் மீது எந்த கிரகத்தை சஞ்சாரம் செய்ய இருக்கின்றதோ அந்த கிரகம் எதிர்காலத்தின் பலன்களை கூறும். ஸோ இது சந்திரனுடைய விதி. நாம் இதை பயன்படுத்தி கேட்க வந்த கிளைண்ட்டு எந்த கேள்விக்கு வந்திருக்கிறாங்க, இன்றைக்கி சஞ்சாரம் செய்கிற கோள் எது அப்படின்னு சொல்லி அந்த கோளை நாம் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, எந்த பாவத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம கணிச்சு அந்த கேள்விக்கு நம்ம பதில் கணிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க திருப்தி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம் தசா புத்தி அந்தரம் இதெல்லாம் போய் அவங்களுக்கு என்ன நடக்குது, எந்த திசை நடக்குது அப்படின்னு சொல்லி நாம் கணிச்சு பலன் சொல்லிடலாம். இது சந்திரநாடியினுடைய டூல். இந்த சந்திரநாடின்ற டூலை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை உட்கார வச்சிடலாம். நம்ம இந்த கேள்விக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் தெளிவாக அவங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு அலர்ட் ஆயிடுவாங்க. சரி, நாம் நல்ல இடத்துல தான் உட்காந்துருக்கோம், நல்ல ஜோசியர்கிட்ட தான் நாம் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு திருப்தி ஆவாங்க. அடுத்தடுத்து கேள்வி கேட்கும் பொழுது நாம் சந்திரநாடியில் வந்த நோக்கத்தை அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகி அடுத்தடுத்து நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. நாம்
தசாபுத்தி அந்தரம் இதெல்லாம் கணிச்சிட்டு அவங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களை நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நாம் ஜெயிச்சிடலாம். ஸோ அப்போ ஜோதிடர் வந்து தசாபுத்தி அந்தரம் ஜோதிடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அனைத்து டூலும் கையில் வச்சுருக்கணும். அதே மாதிரி சந்திரநாடி என்பது ஒரு ஜாதகரின் என்ன நோக்கத்தோடு வந்திருக்காரு, அவருக்கு என்ன கேள்வி இருக்கும் அப்படின்றத சொல்லிடலாம். தசாபுத்தி அந்தரத்தில் போனோம் அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்காலத்தில் கணித்து நம்ம சொல்லிடலாம். இதுலேயும் எக்ஸ்பெஷலாக இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜாமக்கோல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஜாமக்கோல் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாதகம் பார்த்து முடிச்சுட்டு எந்திரிச்சு போகும்போது ஒரு கேள்வி கேட்பாங்க, ஐயா இது எனக்கு நடக்குமா அப்படின்னு. நாம் வந்து ஜாதகத்தில் விட்டு வெளியே வந்திருப்போம். அப்போ அவங்க திடீர்னு ஒரு கேள்வி கேட்கும்பொழுது நம்ம டக்குன்னு பதில் சொல்லணும்னா ஜாமக்கோல் சார்ட்டை எடுத்தீங்க அப்படின்னா ஜாமக்கோலில் வந்து அந்த ஜாமக்கோல் டூலை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு நடக்கும் நடக்காது அப்படின்றத ஜாமக்கோலில் நம்ம துல்லிதனமாக சொல்லிடலாம். ஸோ அப்படின்னு போகும்போது நமக்கு ஜாதகம் பார்க்க ஒரு ஜோதிடருக்கு பல வகையில் டூல் தேவைப்படுது. அதில் ஒன்று சந்திரநாடி. இந்த சந்திரநாடியோடைய ரூலை பயன்படுத்தி நம்ம சரியாக வந்து வந்திருக்க கிளைண்ட்டுக்கு வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன கேள்விக்கு வந்திருக்கிறாங்க, நாம் எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் 100% ஜெயிச்சிடலாம்.